உங்களுடைய பார்வையில் வாஸ்துவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாஸ்துவை பற்றிய ஒரு எளிமையான எல்லோருக்கும் புரியும்படி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? வாஸ்து அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இடத்தோட அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியதும்பாங்க. இது பியூர்லி சயின்ஸ். முன்னாடி தெய்வ நம்பிக்கையோடு சொன்னாங்க. அப்போ படிப்பகுதி கம்மியாக இருந்ததுனால தெய்வ நம்பிக்கையோடு சொன்னால் அது பயந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். எனர்ஜி தான் வாஸ்துனுடைய பேசிக். ஓகே, அதாவது இன்றைக்கி வேர்ல்டில் எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜியில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லா டிவி சேனல்லையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், பூமியினுடைய குளோப் எடுத்துட்டிங்கன்னா 23 டிகிரி வடகிழக்கு சாய்வாக அதனுடைய மேக்னட்டிக் ஃபீல்டில் தன்னை தானே சுற்றி சோகினியை சுற்றி வந்துட்டு இருக்குது. டே நைட் நடக்குது, எல்லாம் தெரிஞ்ச ஒன்று. இதுக்கு மேலே 4 சோத்து வச்சு கட்டுதும். அது வீடோ ஆஃபீஸோ ஃபேக்ட்ரி எனிவன். அப்படி கட்டும்போது நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானியத்திலேருந்து எனர்ஜிக்கல் ரேஸ் ஃபார்ம் ஆகி சவுத் வெஸ்ட் காணக அடைஞ்சு 2 ஸ்ப்ளிட் ஆகி ஏரியா ஃபுல்லாக கவராது. அப்படி ஆகும்போது அதில் வசிக்கக்கூடியவங்க பாடிகளில் பட்டு அவங்களுடைய மூளை நரம்பியல் செயல்பாடுகளை 30% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வரும். இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே அமையும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நேரடியாக அந்த வீடை போய் நாங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அவங்க நேரடியாக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க, இல்லை ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணோம்னா நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா 7 சக்கராஸ் கேள்விப்பட்டிருப்போம், எல்லா தியானத்துலையும் சொல்லுவாங்க. அதனுடைய செயல்பாடுகளை 30% இதனுடைய கண்ட்ரோல். இப்போ பார்த்தோன்னா சாதாரணமாக நம்ம டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் சில 3 நாடி பார்ப்பாங்க. நம்ம உடம்புல பூத நாடின்னு ஒரு நாடி இருக்குங்க. இந்த நாடியை பிடிச்சி பார்த்துட்டுங்க அவங்க வீட்டில் எந்த இடத்துல ப்ராப்ளங்கள் இருக்குன்னு ரிட்டர்னாக எழுதி கொடுக்க முடியும். பியூர்லி சயின்ஸ். ஏன்னா இதுக்கு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது சார். எனர்ஜி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலினுடைய எனர்ஜி அல்லோ ரூம்னுடைய எனர்ஜி ஹை எனர்ஜியா லோ எனர்ஜியா எங்கள்கிட்ட இஎஃப்ஐ சிஸ்டம் இருக்குது. யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். இது பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜியை ஹை எனர்ஜியா லோ எனர்ஜியான்னு பார்த்து அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து இஎஃப்ஐயில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதை பிரிண்ட் அவுட் பண்ணியே கொடுத்துடலாம் என்ன பெர்சன்டேஜ்னு.